மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான சப்ஜெக்ட் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாட்டியிருக்கு. அதாவது நேற்று பூரா யாரும் தூங்கி கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சம்பவம் என்னன்னா, ஜனவரி மாதம் ஒரு விஷயத்தை அறிவிக்க போறாங்க. என்ன? அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, குமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, வலிமையான கூட்டணி அமையும். காது கேட்கிறதா முதலமைச்சர் அவர்களே அப்படிங்கிறாரு. இப்ப எல்லாரும் யூகத்துல சொல்றாங்க, விஜய் அவருடைய கட்சி தாவேகா அதிமுக கூட்டணியோட சேரப்போகுது, 2026 எலெக்ஷனை 2 பேரும் சேர்ந்துதான் ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு. உண்மையிலேயே எல்லாரும் யூகத்துல சொல்றாங்க. ஆனா நடந்த சம்பவம் என்னன்னா, இது யூகம் அல்ல. எடப்பாடி பழனிசாமி நேரடியாக விஜயிடம் பேசியிருக்கிறார். அவர் போன் பண்ணி பேசல. போன் வந்தது தாவேகா ஆபீஸ்ல இருந்துதான். பாஜக அதிமுக நிர்வாகிகள் சேர்ந்து விஜய் டீமோட பேசி இந்த பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்தாங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு, மீண்டும் திமுகவுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துறாதீங்க அப்படின்னு. ஏன்னா கணிசமான ஓட்டு இருக்கு விஜய்க்கு, இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு நிலைமைக்கு விஜய் நின்னாலும் 12% ஓட்டு மினிமம் கேரண்டி இருக்கு. 12, ஓகேங்களா? 12ங்கிறத விட அதிகமா கூட போகலாம், ஆனா மினிமம் 12 வரலாம். அப்படின்னும் பொழுது இந்த 12% ஓட்டு யாருக்கு லாபமா அமையும்னா, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு திமுக லாபமா அமையும். ஜெயிக்க வேண்டிய எடப்பாடி பின்னடைவை சந்திப்பார். ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் ஒரு வார்த்தையை விட மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 1. 2வது, பிள்ளையார் சொல்லி போடப்பட்ட ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றது, அங்க பின்னாடி திரைமறைவுல டோக்கன் அட்வான்ஸ் நடந்தாச்சு, இது கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா விஜய் இப்போ இதை ரிலீஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறது இன்னைக்கு முடியாது. ஸோ இதெல்லாமே பொங்கலுக்கு அப்புறம் தான் நடக்கும். இருந்தாலும் மக்களை உற்சாகப்படுத்தணுங்கிறதுக்காக உண்மையில் ஒரு சிறு துளியை எடுத்து அவர் யாரு எடப்பாடி தெளிச்சிட்டாரு. இப்ப இதுதான் உண்மை. இப்ப காட்டு தீ மாதிரி பத்திக்கிட்டு எரியுது. எங்க திமுக கூட என்ன பண்ண முடியும்? 212 212 தொகுதிகள்ல இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். ப்ரொவைடட் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தா 212. இது கிட்டத்தட்ட 2011 நடந்ததுன்னு நினைக்கிறேன். 2011 அதிமுக திமுகவை ஸ்வீப் பண்றாங்க, ஒண்ணுமே இல்லாம ஆக்குறாங்க, மண்ணோட மண்ணா ஆக்குறாங்க. 18 சீட்டு தான் ஜெயிச்சதா ஒரு ஞாபகம். ஸோ அதே வரலாறு மீண்டும் திரும்ப போகிறது. அதுல மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போறது விஜய். நல்லா கொஞ்சம் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போறது விஜய். ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் அளிக்க போகக்கூடிய பரிசு அதிமுகவுடன் கூட்டணி. அதனால தமிழ்நாட்டுக்கே சாபக்கேடான ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான். இப்ப மட்டும் இல்ல, பல்வேறு சீசன்ல இவங்க எப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்களோ இவங்களை அகற்றும் போதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாடு பின்ன சந்திச்சிருக்கோம். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் இவங்க வெளியே போவாங்க, மக்கள் புரிஞ்சுட்டு அவங்களை அனுப்புவாங்க. அதே மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு. இனி 212 தொகுதியில மினிமம் கேரண்டி வித் விஜய். ஓகே, நன்றி, வணக்கம்.